அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காலையினூடாக இணைந்திருக்கிறோம். ஈரான் மீது அமெரிக்கா தொடுத்த போரினால் ட்ரம்பினுடைய செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் சரிவடைந்திருப்பதாக அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை ஆதாரங்களுடன் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். மீண்டும் ட்ரம்புக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. ஈரானுக்கு அருகாமையில் நிறுத்தப்பட்ட அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல் திடீரென பின்வாங்க முடிவு எடுத்திருக்கின்றது. என்ன சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்து உலகில் இடம்பெற்ற பிந்திய முக்கியமான செய்திகளின் தொகுப்பை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் முடிவில்லாமல் நீண்டு செல்லும் நிலையில் அமெரிக்காவுக்குள்ளே ஈரான் போர் தொடர்பான விமர்சனங்கள் என்றுமில்லாத வகையில் அதிகரித்திருக்கின்றது. ட்ரம்பினுடைய முட்டாள்தனமான முடிவுகள் ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் ஏன் உலகத்தையும் கூட மிகப்பெரிய சிக்கலுக்குள் ஆழ்த்திவிட்டதாக தற்போது அமெரிக்கர்களே பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். நேற்று வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் ஈரான் மீதான போர் சரியா தவறா என அமெரிக்க மக்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு 29% மட்டுமே இந்த போருக்கு ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏறக்குறைய 45% மக்கள் இது ஒரு தவறான முடிவென்றும் இது ஒரு மிக மோசமான செயற்பாடு என்றும் ட்ரம்பை விமர்சித்திருக்கின்றார்கள். ஈராக் வியட்நாம் போர் போல் அல்லாமல் இந்த ஈரானிய யுத்தம் தொடங்கிய சில நாட்களிலேயே இந்த யுத்தத்தின் உடைய நிலை தொடர்பில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெறுப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த போரில் அமெரிக்காவுக்கு வெற்றியா தோல்வியா என கேட்கப்பட்ட கேள்விக்கு 20% பேர் மட்டுமே இது வெற்றி என்றும் 49% மக்கள் இது அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட மிக மோசமான தோல்வி என்றும் அமெரிக்க இராணுவம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த அமெரிக்காவும் கூட இதனால் மிகப்பெரிய சிக்கல்களுக்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த யுத்தம் காரணமாக மிக மோசமான பொருளாதார நெருக்கடி, எரிபொருட்களின் விலை உயர்வு, எரிவாயுவினுடைய விலை உயர்வு, கப்பல் போக்குவரத்து கட்டணங்கள் அபாயகரமான ஒன்றாக மாறிவிட்டதால் பொருட்களின் ஏற்றி இறக்கும் கூலிகள் டிரான்ஸ்போர்ட் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றது. எனவே இந்த சுமையையும் சேர்த்து நுகர்வோர் சுமக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்றது. பெட்ரோல், எரிவாயு மட்டுமல்ல அனைத்து பொருட்களின் உயர்வும் எங்களை தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்படுவதாக மிகப்பெரிய அளவில் 40% அமெரிக்க மக்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதேபோல் இந்த யுத்தம் காரணமாக அமெரிக்காவில் பயங்கரவாத தாக்குதல்கள், அச்சுறுத்தல்கள், குண்டுவெடிப்புகள், விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஏற்படலாம் என 12% மக்கள் அச்சப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொண்டு விருந்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு, அமெரிக்காவில் திடீரென நடைபெறக்கூடிய எரிசக்தி நிலையங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் ஏற்படக்கூடிய தீ விபத்துக்களின் பின்னணியில் இந்த யுத்தத்தினால் ஏற்பட்ட கோபம் இருக்கலாமா என்ற ரீதியிலும் மக்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே அமெரிக்காவில் இதுவரை இல்லாத அளவுக்கு வெறும் 29% மக்களே இந்த யுத்தத்தை ஆதரித்திருக்கும் சூழ்நிலையில் 55%க்கு மேற்பட்ட மக்கள், அதாவது அரைவாசிக்கு மேற்பட்ட அமெரிக்கர்கள் ட்ரம்பினுடைய ஒரு முட்டாள்தனமான பொறுப்பற்ற முடிவுதான் இந்த ஈரான் மீதான தாக்குதல், இது எங்களை மிக மோசமாக பாதித்து விட்டது, எங்கள் பொருளாதாரத்தை சீர்குலைத்து விட்டது, எங்கள் நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை கேள்விக்குட்படுத்தி இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த போர் ட்ரம்பினுடைய அதிகாரத்திற்கும் அரசாங்கத்திற்கும் சாவுமணி அடிக்கப் போகின்றது என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவர்கள் இவ்வாறு கருத்து கணிப்புகள் நேற்றைய தினம் வெளியாகின்றன. இன்றைய தினம் வாஷிங்டன் டிசி, சிகாகோ, கலிபேனியா, நியூயார்க் பல நகரங்களில் ட்ரம்புக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் தற்போது வெடித்திருக்கின்றன. ட்ரம்ப் உடனடியாக பதவி விலக வேண்டும், ஈரானுடனான போரை உடனடியாக நிறுத்தி, ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளால் மிகப்பெரிய அச்சுறுத்தல் உலகிற்கு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்து ஆயிரக்கணக்கான மக்கள் வாஷிங்டன் டிசியிலும் கலிபோர்னியாவிலும் போராட்டத்தில் இறங்கி இருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த மாகா யாரும் இங்கு மன்னர்கள் இல்லை என்ற போராட்டங்களின் தொடர்ச்சியாக தற்போது இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவது அமெரிக்க அரசுக்கு புதிய நெருக்கடியாக மாறியிருக்கின்றது. அடுத்து அமெரிக்காவுடைய பென்டகன் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரானினுடைய துறைமுகங்களை நாங்கள் முற்றுகையிட்ட காரணத்தினால் பொருளாதார தடையும், ஓமான் வளைகுடா மற்றும் கார்முஸ் ஜலச்சந்தியில் அமெரிக்கா விதித்துள்ள கடல்சார் முற்றுகையினால் ஈரானுக்கு சுமார் $4.8 பில்லியன் எண்ணெய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பென்டகன் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ஈரான்
மிகப்பெரிய சிக்கலுள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தையும் அமெரிக்காவினுடைய கருவூலத்துறை தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் ஈரான் அதன் ஆதரவு ஊடகங்கள் வெளியிடும் செய்திகளில் அமெரிக்காவினுடைய கடற்படை முற்றுகையை உடைத்துக்கொண்டு பல ஈரானிய நிழற்கடற்படையினுடைய கப்பல்கள் எண்ணெயுடன் வெளியேறிவிட்டதாகவும், சீனா போன்ற நாடுகளுக்கு நேரடியாக ட்ரெயில் மூலம் இந்த எண்ணெய் கொண்டு செல்லப்படுவதாகவும், பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையில் கூட ஒரு தரை வழியான ட்ரெயில் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டிருப்பதால் இந்த கடல்சார் முற்றுகையை உடைத்துக்கொண்டு ஈரான் வேறு வழிகளில் முன்னேற தொடங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை அவர்கள் வெளியிடுகின்றார்கள். எனவே அமெரிக்காவினுடைய கருத்து $4.8 பில்லியன் அவர்கள் இழந்திருக்கின்றார்கள். மிக மோசமான பொருளாதார சிக்கலுக்குள் இந்த தடைகள் அவர்களை கொண்டு சென்றிருப்பதாக அமெரிக்கா தெரிவிக்க, ஆனால் ஈரானியர்களோ வேறு மாற்று வழிகளில் நாங்கள் செல்கின்றோம், கப்பல் முற்றுகை கூட உடைக்கப்பட்டு பல இடங்களில் ஈரானுடைய கப்பல்கள் எண்ணெயுடன் வெளியேறி இருக்கின்றன. குறிப்பாக சீனா அதனுடைய நட்பு நாடுகளுக்கு செல்லும் எண்ணெய் விநியோகத்தில் எந்த மாற்றங்களும் இல்லை என்பது கருத்தாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் ஈரான் அமெரிக்காவுக்கு பேச்சுவார்த்தை தொடர்பில் ஒரு மிக முக்கியமான ஒரு திருத்தங்கள் அடங்கிய நகலை அனுப்பியிருக்கின்றார்கள். பாகிஸ்தான் ஊடாக அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்ட இந்த நகல் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஒப்பந்தத்தில் கூட ஈரான் அணு சக்தி விவகாரங்களையோ யுரேனியம் செறிவூட்டலையோ துளியளவும் விட்டுக் கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அமெரிக்கா இந்த ஈரானின் உடைய திட்ட வரைவுக்கு என்ன பதிலளிக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்தே அடுத்து வரும் நாட்களில் இந்த போர் நீடிக்குமா அல்லது நீர்த்து போய்விடுமா என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அமெரிக்காவின் மிக முக்கியமான விமானந்தாங்கி போர்க்கப்பல் USS ஜெரால்ட் ஆர் போர்ட். இந்த கப்பல் குறித்து அதிகமாக இந்த காணொளிகளை பார்க்கும் நண்பர்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம். அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமானந்தாங்கி கப்பல் மட்டுமல்ல, உலகிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமானந்தாங்கி கப்பல் தான் இந்த USS ஜெரால்ட் ஆர் போர்ட். மத்திய கிழக்கில் இருந்து அமெரிக்காவை நோக்கி திரும்ப இருப்பதாக பென்டகனை மேற்கோள் காட்டி அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருக்கின்றார்கள். இது ஏற்கனவே மீண்டும் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக மத்திய கிழக்கு நோக்கி ஈரானுக்கு அண்மையாக வந்து கொண்டிருந்தது, ஈரானுக்கு அண்மையாக நிறுத்தப்பட்டிருந்தது. திடீரென பராமரிப்பு பணிகளுக்காக இந்த கப்பல் மீண்டும் கொண்டு செல்லப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இது கிரீஸ் கடற்கரைக்கு அருகாமையில் நிறுத்தப்பட்டு பராமரிப்பு பணிகள் நிறைவுற்ற பின்னரே மீண்டும் ஈரானுக்கு அண்மையாக ஒரு போருக்காக கொண்டு வரப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் இந்த கப்பல் மத்திய கிழக்குக்கு வருகை தந்து ஒரு சில நாட்களுக்குள்ளேயே மீண்டும் பராமரிப்பு பணிகள் என்று கூறி மீண்டும் திரும்பி செல்வது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக ஈரானுடைய தாக்குதல் எல்லைக்குள் இந்த கப்பல் நிறுத்தப்பட்டிருந்தால் ஈரானினுடைய அதிவேக தாக்குதல் படகுகள் குருஸ் ஏவுகணைகள் மூலம் தாக்கப்படலாம் என்ற அச்சம் காரணமாக இந்த கப்பல் வெளியேற்றப்பட்டிருக்கலாம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது. ஏனெனில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அமெரிக்கா ஈரான் மீதான துறைமுகங்களின் முற்றுகையை தொடர்பார்களாக இருந்தால் அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து நாங்கள் பாரிய தாக்குதல்களை நடத்தப் போவதாக ஈரான் அதிகாரபூர்வமாகவே IRGC ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். இந்த பின்னணியில் அமெரிக்காவின் போர்க்கப்பல் USS ஜெரால்ட் ஆர் போர்ட் திரும்ப சென்றிருக்கின்றது, திரும்ப செல்லும் முடிவை எடுத்திருக்கின்றார்கள். இந்த கப்பல் குறிப்பாக அமெரிக்க படைகளின் நூற்றுக்கணக்கான விமானங்களை தாங்கியிருப்பதுடன் 5000க்கு மேற்பட்ட கடற்படை வீரர்கள் இதில் தங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த கப்பல் மத்திய கிழக்கில் இருந்து வெளியேற்றப்பட்டால் அது அமெரிக்காவுக்கு மத்திய கிழக்கில் ஒரு பின்னடைவெனவும் கூறப்படுகின்றது. அடுத்து ஈரான் மீதான போர் காரணமாக அமெரிக்காவுக்கும் நேட்டோவுக்கும் இடையில் மிகப்பெரிய மோதல் வெடித்திருந்தது. அமெரிக்கா அழைத்திருந்தும் நேட்டோ நாடுகள் இந்த போரில் கலந்து கொள்ள மறுத்துவிட்டார்கள். இது ஒரு நீதியற்ற போர், அமெரிக்கா வேண்டுமென்றே திணித்த போர், இதில் எங்கள் படை வீரர்களை உயிரிழக்க செய்வதற்கு நாங்கள் விரும்பவில்லை என ஏற்கனவே ஸ்பெயின், பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு முகத்தில் அறைந்ததைப் போல கூறிவிட்டார்கள். அதிலும் ஸ்பெயின் ஒருபடி போல் எங்களுடைய வீரர்களை அனுப்புவது மட்டுமல்ல, அமெரிக்காவினுடைய இராணுவம் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நேட்டோ தளத்தையும் ஈரான் மீதான நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்பதையும் தெளிவுபடுத்தி இருந்தார்கள். அமெரிக்க விமானங்கள், போர் விமானங்கள் எங்கள் வான்வெளியில் பறப்பதற்கு கூட தடை விதிப்பதாக ஸ்பெயின், பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகள் தெரிவித்திருந்தார்கள். இந்த பின்னணியில் அமெரிக்காவுக்கும் நேட்டோவுக்கும் இடையிலான முறுகல் மிகப்பெரிய அளவில் உச்சமடைந்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் ஜெர்மன், அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சக்கட்டமாக ஜெர்மனியிலிருந்து
அமெரிக்க படைகளை சேர்ந்த 5000 பேர் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட உள்ளதாக பென்டகன் அறிவித்துள்ளது. 6 முதல் 12 மாதங்களுக்குள் இவர்களை திரும்பி பெறும் நடவடிக்கைகள் நிறைவேறும் என்றும், ஏற்கனவே முதல் கட்டமாக சிலரை திரும்ப பெறும் நடவடிக்கைகளை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். எனவே ஜெர்மனியில் இருக்கும் அமெரிக்க படைகள் முழுமையாக வெளியேறப் போகின்றார்கள் என்ற ஒரு செய்தி தற்பொழுது நேட்டோ அமெரிக்கா இடையிலான பிளவின் உச்சத்தை தெளிவாக காட்டியிருக்கின்றது. அடுத்து வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தில் இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கார், ட்ரக்குகள் மற்றும் வாகனங்களுக்கு அடுத்த வாரம் முதல் 25% வரியை உயர்த்தப் போவதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். இந்த ட்ரம்ப் வந்த நாள் முதலே வரியை விதிக்கின்றேன், அதை விதிக்கின்றேன், அவரை அச்சுறுத்துகின்றேன், இவரை அச்சுறுத்துகின்றேன், ஈரான் மீது போர் தொடுக்கின்றேன் என உலகிற்கே ஒரு சிக்கலான அல்லது நெருக்கடியான ஒரு முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். அமெரிக்கர்கள் செய்த முட்டாள்தனம் அமெரிக்காவை மட்டுமல்ல, இன்று ஒட்டுமொத்த உலகையும் ஆபத்துக்குள் ஆழ்த்தி இருக்கின்றது. எனவே ஏற்கனவே வரிகளை விதித்து சீனா மீது, இந்தியா மீது, ஐரோப்பா மீதென விதித்து அவருடைய வரி திட்டங்கள் தோல்வியடைந்தன. பின்னர் சீனாவிடம் வரி விவகாரத்தில் அமெரிக்கா மண்டியிட்டது. சீனா மீது விதிக்கப்பட்ட வரிகளை குறைத்திருந்தார்கள் அல்லது நீக்கியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் மீண்டும் இந்த நேட்டோ மோதல் குறித்து ஏற்கனவே பேசியிருக்கின்றோம். நேட்டோ அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்து வாகனங்கள் அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டால் அந்த வாகனங்களுக்கு 25% வரி உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு $4000 பெறுமதியுள்ள பொருள் அங்கே சென்றால் $1000 வரி மட்டும். அந்த பொருளினுடைய விலை $5000 மாறிவிடும். எப்படி வியாபாரம் செய்வது? எனவே ஐரோப்பிய ஒன்றியத்தின் உடைய ஏற்றுமதியை முடக்கும் ஒரு நடவடிக்கையாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோல் அமெரிக்க ஆலைகளில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் வாகனங்களுக்கு எந்தவித வரியும் விதிக்கப்படாது என்பதையும் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே இந்த வரிப்போர் எங்கு சென்று நிற்கப் போகின்றது என்பதை அடுத்து வரும் நாட்கள் முடிவு செய்யும். ஈரானில் அமெரிக்க இஸ்ரேலுக்கு உளவு பார்த்தார்கள் என்று ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்பட்ட 2 பேருக்கு நேற்று ஈரான் மரண தண்டனையை நிறைவேற்றியுள்ளது. ஈரானுடைய இராணுவ தளங்கள் IRGCயினுடைய முக்கியஸ்தர்களுடைய இருப்பிடங்களை இஸ்ரேல் அமெரிக்க எதிரிகளுக்கு காட்டி கொடுத்துள்ளார்கள். இது தொடர்பான வீடியோக்கள், புகைப்படங்களை ஈரானிலிருந்து வீடியோ பதிவெடுத்து இவர்கள் கைத்தொலைபேசியூடாக இஸ்ரேல் மொசாட்டுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். இவற்றை விசாரணையில் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். எனவே இவர்களுக்கு ஈரான் நீதிமன்ற தீர்ப்பின்படி மரண தண்டனை நேற்றைய தினம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்ற செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியில் நேற்றைய தினம் உலகம் முழுவதும் தொழிலாளர் தினம் மிக விமர்சையாக அனுஷ்டிக்கப்பட்டது. உலக இயக்கத்தின் அச்சாணியாக இருக்கும் தொழிலாளர்களை கௌரவிக்கும் முகமாக, தொழிலாளர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டும் முகமாக நடத்தப்படும் இந்த தினம் உலகின் பல நாடுகளில் கோலாகலமாக இடம்பெற்றாலும் சீனாவிலும் ஈரானிலும் இடம்பெற்ற சம்பவங்கள் மிக பிரமாண்டமான முறையில் அமைய பெற்றிருப்பதான செய்திகளை உலக ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தொழிலாளர் தின விடுமுறை காரணமாக சீனாவில் மொத்த பிராந்தியத்துக்கிடையேயான மக்கள் 344 மில்லியன் பேர், அதாவது 34 கோடி மக்கள் இந்த விடுமுறையை கொண்டாடுவதற்காகவும் மேதின கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வதற்காகவும் பல இடங்களில் ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கே பயணம் செய்திருக்கின்றார்கள். பாருங்கள், 344.1 மில்லியன் இருக்கிற 34 கோடி மக்கள் சீனாவில் இந்த மேதின கொண்டாட்டங்களுக்காக, மேதின விடுமுறைக்காக பல்வேறுபட்ட பகுதிகளுக்கு பயணம் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் பயணம் செய்யக்கூடிய காட்சிகள், சீனாவினுடைய மேதின கொண்டாட்டங்களையொட்டி எங்கும் விளக்குகள், வண்ண விளக்குகள் ஒளிர்வூட்டப்பட்ட காட்சிகள் மிக பிரமாண்டமான முறையில் காட்சியாக்கப்பட்டு வெளியாக இருக்கின்றது. அவற்றை நீங்கள் பார்க்கலாம். அதேபோல ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் மாநகராட்சி ஊழியர்கள் நோபவாத் சதுக்கத்தில் பொதுமக்களுக்கு மலர்களை வழங்கி சர்வதேச தினத்தை கொண்டாடி இருப்பதுடன் தொழிலாளர்களின் உரிமைகளையும் உழைக்கும் மக்களின் உரிமைகளையும் உறுதிப்படுத்துவதற்கும் உழைக்கும் மக்களை கௌரவிப்பதற்கும் உழைப்பினுடைய முக்கியத்துவத்தை உலகுக்கு உணர்த்துவதற்கும் உறுதி எடுத்துக்கொள்வதாக தெரிவித்திருந்தார்கள். எனவே இந்த ஒரு இக்கட்டான போர் சூழ்நிலையிலும் கூட, அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் பொருளாதார நெருக்கடி ஆன நேரத்திலும் கூட தொழிலாளர்களின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக ஈரானிய மக்கள் மலர் வளையங்களை கொடுத்து மலர்களை வழங்கி அதை கொண்டாடிய காட்சிகள் உலகளவில் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
இந்த காலைப்பதிவு தொடர்பான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.